ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போகிற வீடியோ வந்து இந்த துப்பட்டாவோட கேசல்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இது ரெடிமேட் துப்பட்டா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். 200 சம்திங் 300 பிலோ தான் பட்டிருக்கு. ஸோ நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இது எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் கட் பண்ணி ஜிக்ஸாக் பண்ணிட்டேன். ஸோ ஜிக்ஸாக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மெலிசா அந்த காற்றுல பறக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பீட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இந்த பீட்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ வெறும் நான் இந்த சாண்டில் கலர் பேர்ல் டைப்பில் இருந்த பீட்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் வாங்கினா வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ வெயிட்டாக இருந்ததுனால வந்து துப்பட் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கீழே விழாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் துப்பட்டா எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எப்படி நான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறது தான் கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன். ஸோ இதை எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு எவ்வளோ கேப் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 1 இன்ச் வந்து ஒரு சின்ன காட்டன் மாதிரி இல்லை ஒரு பேப்பர் மாதிரி ஒரு 1 இன்ச்சில் கட் பண்ணிட்டு இங்கே வச்சிருக்கேன். எப்படி ஒரு 1 இன்ச்சில் எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த த்ரெட் ஏன் நான் எடுத்திருக்கேன்னா லாஸ்ட் பீடுக்கு வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லாஸ்ட் பீடில் நம்மளுக்கு அந்த த்ரெட்டு தெரியாமல் இருக்கிறது தான் நான் இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நார்மல் த்ரெட்டு தான், மிஷின் த்ரெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு 1 இன்ச் கேப் அந்த பீஸ் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு இங்கேருந்து எடுக்கணும். இங்கேருந்து எடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணேன்னா இவ்வளோ த்ரெட்டு நாட் எதுவுமே போடலை, இப்படியே பிடிச்சிருக்கேன். இப்படி பிடிச்சிட்டு அகெயின் இப்படி வச்சு இங்கே ஒரு நாட் போடுங்க. வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஸோ கீழே த்ரெட் இப்படியே இருக்கும். இது வந்து நாட் போட்டுட்டேன். நாட் போட்டுட்டு ஒரு 4 பீட்ஸ் ஸோ ஒரு 4 பீட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் இப்போ ஒரு பேர்ல் பீட் அப்புறம் ஒரு இது அகெயின் இந்த சுகர் பீடுன்னு சொல்லுவாங்க. இங்க என்ன பண்ணணும்னா இவ்வளவு மொத்தமா எடுத்துட்டு லாஸ்ட் பீடு இருக்கு இல்லையா, லாஸ்ட் பீடு எடுத்துட்டு இங்க வந்து ரிவர்ஸ்ல அனுப்புங்க. அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துட்டோம்னா ஸோ இங்க மேல த்ரெட் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, வெறும் பீட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ நாட் போட்டுடுங்க. ஸோ இது நான் ஏன் பண்ணியிருக்கேன்னா ஒரு சேஃப்டிக்காக கொஞ்சம் த்ரெட்டு விட்டு நார்மலாக நம்ம எப்படி முடி போடுவோமோ அப்படியே போட்டுடுங்க. ஸோ அப்படி போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இன்னொன்று எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்.
ஸோ த்ரெட்டு தெரியாத அளவுக்கு எல்லாம் வரணும், முன்னாடி வரணும். அப்புறமா ஒரு நாட் போட்டுட்டு ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் 1 inch கேப்ல வந்து துப்பட்டாக்கு மட்டும் கிடையாது, நம்ம சாரீஸ் எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் ஃபேன்சி சாரீஸ், காஸ்ட்லி சாரீஸா இருக்கு, காஸ்ட்லி கூட கிடையாதுங்க, ஒரு சிம்பிள் ஃபேன்சி சாரீஸ் கூட இந்த மாதிரி டேசல்ஸ் நம்மளே தைச்சுக்கிட்டோம்னா அழகா இருக்கும். த்ரெட்ல பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், பட் த்ரெட் பண்ணா வந்து சில்க் த்ரெட்ல பண்ணா வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி சிம்பிளா பண்ணாலும் வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நான் அப்படியே கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தது கிடையாது. நான் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அப்பப்போ ஒரு 1/2 hour எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்குமோ ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் தைச்சிட்டு இருந்தேன் பர் டே. ஸோ மொத்தத்தில் ஒரு 1 weekல எனக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இது ஆக்சுவலாக நான் வாங்கிய ஒரு 2 years ஒரு 5 years கூட இருக்கும். அவ்வளோ ரொம்ப பழைய துப்பட்டா இது. பட் ஆனால் இந்த டேசல்ஸ் போட்ட உடனே வந்து அதுக்கு ஒரு நியூ லுக் மாதிரி வந்துச்சு, புதுசாக வந்துச்சு. ஸோ இதுக்கு நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருந்துச்சு ஆல்ரெடி அப்படின்னா நம்மளே ஓனாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதே மாதிரி இன்னொரு துப்பட்டா கூட இருக்குது, சேம். அதுவும் ஆல்மோஸ்ட் இந்த டேசல்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. ஸோ அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்க போகிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம வீடியோ பண்ணதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.